தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் அருகே தெற்கு வாணி வீதி கிராமத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் வட்டாட்சியருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் அருகே தெற்கு வாணி வீதி கிராமத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் வட்டாட்சியருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தற்கொலை மிரட்டல் விடுத்த முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக முதியவர் மிரட்டல் விடுத்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பாக ஜனனி. ராமநாதபுரம் அருகே தெற்கு வாணி வீதி கிராமத்தில் ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் ஆக்கிரமித்து சிலர் வீடு கட்டியிருப்பதாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு காரணமாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆதி திராவிடர் காலனிக்கு அரசின் சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் ஆக்கிரமிப்புகள் ஏதும் செய்யப்பட்டிருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும் என வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் ஆதி திராவிட நலத்துறை வட்டாட்சியர் தலைமையில் ஆதி திராவிடர் காலனிக்கு அரசால் வழங்கப்பட்டுள்ள நிலத்தை அளந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி இன்று நடந்தது. இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு குறித்து புகார் அளித்தவரின் வீடும் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி முதலில் அவரது வீட்டை இடிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு, தள்ளுமுள்ளு, அடிதடி ஏற்பட்டது. முதியவர் ஒருவர் புகார்தாரரின் ஆக்கிரமிப்புக்குள்ளான வீட்டை இடிக்காமல் தன்னுடைய வீட்டை இடிக்கக்கூடாது என தகராறில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து அவரை சமாதானப்படுத்தி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் 2 பகுதியிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இந்த நிலையில் பழனிசாமி என்பவர் தன்னுடைய வீட்டின் சுற்றுப்புற சுவரின் சிறு பகுதி மட்டுமே அதிகாரிகளின் அளவீட்டின்படி ஆக்கிரமிப்பில் இருப்பதாகவும் அதனை தானே அகற்றி வருவதாகவும் கூறினார். ஆனால் அதனை அதிகாரிகள் ஏற்காத நிலையில் ஜேசிபி மூலம் அந்த பகுதியை இடித்தனர். இதனால் அவர் வீட்டில் செல்லும் படிக்கட்டுகள் சேதமடைந்தது. இதனால் வேதனை அடைந்த அவர் மொட்டை மாடிக்கு சென்று சுற்றுச்சுவர் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டல் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி மிரட்டி மீட்டு கீழே அழைத்து வந்தனர். இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜேசிபி டிரைவரையும் சிலர் தாக்க முயன்றதால் அந்த பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகு.